ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பிரதான தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்றுமுழுதாக உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். செப்டம்பர் மாதத்தின் 15ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த அதிகாரி வேளையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு புதிய வாரம் ஒன்று ஆரம்பிக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வாரம் நீண்ட விடுமுறைக்கான வாரம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளை தொடர்ந்து 2 விடுமுறை நாட்கள், இந்த தினம் பூரண விடுமுறை தினம். அப்படியே தொடர்ச்சியாக இந்த விடுமுறைகளை தொடர்ந்து அப்படியே தேர்தல் வரப்போகிறது வருகின்ற 21ஆம் தேதி. எனவே நிறைய பேர் லாங் வீக்கெண்டாக அப்படியே விடுமுறை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள், பல இடங்களுக்கு செல்கின்றார்கள். அதுபோல புலமை பரிசில் பரீட்சையும் முடிந்திருக்கின்ற காரணத்தால் அந்த புலமை பரிசில் பரீட்சையை எழுதியிருக்கின்ற மாணவர்களது வீடுகளிலும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இப்போது அவர்களுக்கும் நீண்ட விடுமுறை உண்டு. அரசாங்க ஊழியர்களுக்கு கொஞ்சம் அதிகமான வேலையாக இருக்கும். தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவோருக்கு இன்னும் அதிகமான வேலையாக இருக்கும். இதை விடலே நேற்றைய நாளில், அதாவது இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற புலமை பரிசில் பரீட்சையானது மிக வெற்றிகரமாக அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. எந்த விதமான வானிலை சீர்கேடும் இல்லை, வேறு எந்த விதமான சர்ச்சைகளும் இல்லை. பரீட்சைகள் திணைக்களம் விடுத்த வேண்டுகோளை அரசியல்வாதிகள் ஏற்று நடந்திருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சியை பாராட்டுக்குரிய ஒரு விடயம். எந்த இடங்களிலும் தேர்தல் பிரசாரங்கள் இல்லாவிட்டால் ஒலிபெருக்கைகளை சத்தமாக அலறவிட்டு மாணவர்களுக்கு எந்த சிக்கலும், பரீட்சைகள் எழுதுகின்ற மாணவ மாணவியருக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை என்பதும் உறுதியான ஒரு தகவலாக கிடைத்திருக்கிறது. சந்தோஷம், அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். அரசியல் மேடைகளை பொறுத்தவரையில் இந்த நாளில் அதிர வைத்த ஒரு சில சம்பவங்களை பற்றி சுருக்கமாக சில விடயங்களை சொல்ல வேண்டியது முக்கியம். முதல் தடவையாக தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாசவின் மேடை ஏறியது இந்த நாள். தமிழரசு கட்சி என்று நான் அடிக்கடி சொல்கின்ற இந்த நேரத்திலேயே நிறைய பேரது விமர்சனங்கள் ஒரு பக்கம். தமிழரசு கட்சி என்று சொல்லாதீர்கள், அங்கேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. சுமந்திரன் மற்றும் அவருக்கு சார்பானவர்கள் தான் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்களாக சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்வோர் பல பேர் உண்டு. என்னை பொறுத்தவரை இந்த இடத்திலே சுமந்திரன் அந்த முடிவை அறிவித்திருந்தாலும் தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக தங்களது கடித தலைப்பிலே இந்த முடிவை கொண்டு வந்திருக்கிறது. எனவே என்னை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, செய்தி ஊடகங்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமான ஆதரவு நிச்சயமாக சஜித் பிரேமதாசவின் பக்கத்தான். இதை சரியான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது அவர் அரசியலில் வந்த 2010 காலத்திலிருந்தே நிறைய விமர்சனங்கள் இருப்பது உண்மையான. யாழ்ப்பாணத்தில் 2 நாளில் இடம்பெற்ற இந்த சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான கூட்டத்திலே ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஆதரவு கட்சிகள், கூட்டணி கட்சிகள் பல ஒன்றாக சேர்ந்திருந்த இந்த நிகழ்விலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் மேடையேறி உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே குறிப்பிட்டிருந்த முக்கியமான விடயங்கள், அதுபோல அங்கே வந்திருந்தவர்களிடம் மேடையிலே வைத்து உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்ட சுமந்திரம் என்ற ஒரு கையேடு, இந்த விடயங்களை பற்றியும் குறிப்பிட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இவ்வாறு இருக்க, தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அரியநேத்திரனை சந்தித்து உரையாடி இருக்கின்றார் என்ற ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. அவருடைய ஆதரவு அரியநேத்திரன் பக்கம் மீண்டும் திரும்பி இருக்கிறது. இந்த மீண்டும் என்று நான் குறிப்பிடுவதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. மாவை சேனாதிராஜா முதலில் அரியநேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். ஸ்ரீதரன் விடாப்பிடியாக அரியநேத்திரனோடு இருப்பதைப் போல ஸ்ரீதரன் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு ஊடக பேட்டி ஒன்றிலே ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய முடிவிலே தான் எப்போதும் நிலையாக இருக்கிறேன். தமிழரசு கட்சியானது ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறது, கட்சி தவறான முடிவை எடுத்திருக்கிறது, ஆனால் தான் அந்த முடிவை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார். மாவை சேனாதிராஜா ஒரு தலைமை நிலையான நிலைப்பாட்டிலே இருக்கிறார். முதல் அரியநேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவு என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்த முடிவு தனக்கு தெரியாது என்று சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அடுத்த நாளில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்த மத்திய செயற்குழுவின் முடிவு சரியானது, அதை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது குறித்து தெரிவித்திருந்தார். பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அதற்கு பிறகு கட்சியின் தலைவராக மத்திய செயற்குழு எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டிருந்தார். இப்போது மீண்டும் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். குழப்பமோ குழப்பம், எக்கச்சக்க குழப்பம். தமிழரசு கட்சியிலே பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொல்வதை போல இந்த பொது வேட்பாளரை நிலைநிறுத்தி இருப்பதும் அவருக்கான ஆதரவை தெரிவிக்க ஒரு சிலர் முனைந்திருப்பதும் கட்சியில் நீண்ட கால பிளவை கொண்டு வரக்கூடியது. இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்கின்றன. தமிழரசு கட்சி ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் சமூக வலைத்தளத்தில் இருதலை கொள்ளியரம்பாக இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயம். ஆனால் பெரும்பாலானோர் கட்சி எடுத்த முடிவுக்கு தங்களுடைய மரியாதையை குறித்தோ இல்லாவிட்டால் கட்சி எடுத்த முடிவு சரியானது என்று சொல்லி நம்பியோ சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய பிரசாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள். மறுபக்கம் சஜித் பிரேமதாசவின் ஆதரவு ஒரு பக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெருகிக் கொண்டு வருகிறதா
மலேக பக்கத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பக்கம் எடுத்துக் கொண்டிருக்க, சஜித் பிரேமதாச தமிழ் முற்போக்கு கூட்டணி மூலமாக தன்னுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய நாளில் குறிப்பிட்டது. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க இந்த இரண்டு பேரையும் பொறுத்தள்ளி இடைநடுவே நீந்தி தனக்கான வாக்குகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்ற விடயத்தையும் சொல்கிறது. உங்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை நான் அவதானித்தேன். இதிலே நான் ஒருவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்றும் இல்லாவிட்டால் மறைமுகமாக அந்த ஆதரவை குறிப்பிடுகிறேன் என்றும் பல பேர் குறிப்பிட்டிருந்தீர்கள். இதுவரை நான் அப்படியான முடிவதையும் எடுக்கவில்லை. நான் இதுவரைக்கும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவும் எடுக்கவில்லை. உங்களுக்கான அந்த முடிவை சொல்லவும் இல்லை. இல்லாவிட்டால் இவரை வாக்களிக்குமாறு நான் மறைமுகமாக கூட இதுவரைக்கும் யாருக்கும் தூண்டியதில்லை. எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் நான் வாக்களிக்குமாறு என்னுடைய இந்த தடத்தின் மூலமாக மக்களை சொல்ல போவதில்லை. மக்களுக்கு சிந்திப்பதற்கான பல்வேறு விடயங்களை பல்வேறு இடங்களில் கொண்டு வந்து தருவது ஒரு தூதுவனாக என்னுடைய பணி என்று நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய மிக தெளிவான பணியாக இருக்கிறது. காலத்தின் அடிப்படையில் சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கென்று ஒரு கொள்கை, இந்த தமிழ் தேசியத்தின்பால் நிற்கின்ற அந்த கொள்கை மிக தெளிவான ஒரு கொள்கையாக இங்கே இருக்கும். அது மக்களுக்கான கொள்கையும் கூட. அதை தாண்டி வேறொரு விடயத்தை நான் என்னுடைய தேர்தல் பிரசாரமாக விளம்பரமாக இங்கே கொண்டு வருவதில்லை. விளம்பரம் என்றால் அது விளம்பரம், அவ்வளவுதான். இந்த நாளிலும் விளம்பரம் ஒன்று இருக்கிறது. அந்த விளம்பரத்தை சொல்லிவிட்டு அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். எதனாலும் இந்த செய்திகளுக்கு அனுசரணை வழங்கி எங்களுடன் இருக்கிறார்கள் ஃபேமஸ் இன்வெர்டேஸ் குழுமை உங்களுக்காக கொண்டு வருகிறது. மின்சார கட்டணம் 60% குறைக்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இந்த இன்வெர்டர் ஏசி என்று வரும்போது அதன் மூலமாக காணப்படுகின்ற தொழில்நுட்ப விடயங்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதில் ஆர்வம் செலுத்துவார்கள். ஜப்பானிய தொழில்நுட்பம் 100% கோப்ப வைண்டிங் இங்கே இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் 5 வருட கால உத்தரவாதத்தையும் தருகின்றார்கள். நீங்கள் கொள்ளுப்பட்டி லிபர்டி பிளாசாவின் 1ஆம் மாடியில் உள்ள ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி காட்சி அறைக்கு சென்றால் உங்களுக்கான சலுகைகளும் கிடைக்கும். நீங்கள் AR நியூஸோடு இணைந்திருப்பதாக இருந்தால் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி, ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. இந்த தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாச நிலவரங்கள் அதுபோல இருக்கின்ற 3 பக்க போட்டித்தன்மை ஒரு பக்கம் இருக்க, அனுரகுமார் திசாநாயக்க ஒரு பக்கம் தனக்கான ஆதரவை அள்ளிக்கொண்டு செல்கிறார் என்று சொல்லி தெரிகிறது. நேற்றைய நாளில் பிரபலமான சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு பேட்டி. 3 மணித்தியாலங்கள் சளைக்காமல் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் வழங்கி, அந்த பதில்களையும் தர்க்க ரீதியாக சரியான முறையில் வழங்கி 4 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு விட்டு அந்த பேட்டிக்கு வந்திருந்தார். அந்த நேரலை பேட்டியிலே அவர் தெரிவித்த பல்வேறு விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விதமான பெருமித உணர்வையும் அவர் பால் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. உடனே இப்போது யாரும் சொல்ல வேண்டாம் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க நான் தூண்டுகிறேன் என்று. நான் சொல்கின்ற விடயங்கள் மக்களால் இப்பொழுது கருத்துக்களாக தெரிவிக்கப்பட விடயங்கள், சமூக வலைத்தளத்தில் எதிரொலித்த விடயங்கள், பிரதிபலிக்கின்ற விடயங்கள். இந்த நாள் நான் ஒரு சிலர் உரையாடிய போது அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள். என்னமா பேசுகிறார், வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்கின்றார், ஒரு தடவை கொடுத்துதான் பார்ப்போமே என்று பல பேர் சொல்வதையும் பார்க்கிறேன். ஒரு பக்கம் நான் நேற்றைய சொல்லியிருந்தேன், ஒரு விளம்பரம் ஒன்றும் இருக்கிறது, ஒரு தடவை கொடுத்துதான் பார்ப்போமே என்று. விஷம் வந்தால் ஒரு தடவை கொடுத்து பார்ப்பீர்களா என்று பல பேர் விஷமத்தனமான விமர்சனங்களையும் கேட்கின்றார்கள். அனுரகுமார் திசாநாயக்கவின் அந்த சட்டன அந்த நிகழ்ச்சியின் பேட்டியில் அவர் குறிப்பிட்ட விடயங்கள், தன்னுடைய கொள்கைகளை பற்றி அவர் சொன்ன விடயங்கள், அதுபோல வெளிப்படைத்தன்மையாக தன்னுடைய கொள்கைகளை பற்றி கொண்டு வந்த விடயங்கள் ஆகியன மக்கள் மத்தியில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ என்று என்ன தோன்றுகின்றது. இப்போது இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாட்கள் குறைவு. இன்றைய நாளிலிருந்து இன்று 16, 17, 18 இந்த 3 நாட்கள் தான் தங்களுடைய விளம்பரங்கள் பிரசாரங்கள் மூலமாக மக்களை ஈர்க்கலாம். இதுவரைக்கும் எட்டாத, இல்லாவிட்டால் இதுவரைக்கும் நெருங்கி போகாத, இதுவரைக்கும் மக்களிடம் போய் சேராத விடயங்களை கொண்டு செல்ல இந்த 3 நாட்கள் தான் மிக முக்கியமான நாட்கள். எனவே அவற்றை சரியான முறையில் இந்த வேட்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இடைவெளியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேடைக்கு மேடை இப்பொழுது போட்டு வருகின்ற 2 எச்சரிக்கை குண்டுகள் கடுமையான எதிர்ப்பறைகளையும் உருவாக்கி இருக்கின்றன. அவர் சொல்கின்றார், IMF என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம் இப்போது போட்டியிடுகின்ற அனுரகுமார் திசாநாயக்கவோ இல்லாவிட்டால் சஜித் பிரேமதாசவோ ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு உதவாது, IMF அவர்களுக்கு உதவி புரியாது என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக மனோ கணேசன் இதுக்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த விடயங்களையும் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மேடை தோறும் தான் வராமல் போனால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவும், மீண்டும் வரிசைகள் நிலவும், கேஸ் கிடைக்காமல் போகும், அதுபோல பொருளாதாரம் மிக சிக்கல் நிலைக்கு வரும் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி வருவது இது பயமுறுத்துகின்ற ஒரு செயலாகும் என்று சொல்லி கடுமையான கண்டனங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் ஒரு எச்சரிக்கையை தேர்தல் வேட்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளருக்காக பிரசாரம் செய்வது தடை செய்யப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது என்ற விடயத்தை அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த வேட்பாளர்களில் யார் யார்
அதிகமாக தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். யார் இதுவரைக்கும் பிரசாரமே செய்யவில்லை. 39 பேர் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார்கள் பல்வேறு சின்னங்கள். அதில் எந்த சின்னம் இதுவரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் விளம்பரங்கள் மூலமாக தெரிய வரவில்லை. அது காரணம் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகுது. இப்போது நான் கொண்டு வருகின்ற இந்த கணக்கானது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக எந்த வேட்பாளரும் அதிக தொகையை செலவழித்திருக்கின்றார் மெட்டா என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தின் மூலமாக. Facebook, Instagram, வாட்ஸ்அப் போன்றவற்றை தன்னகத்தை வைத்திருக்கின்ற மெட்டா நிறுவனத்துக்கு அதிக தொகை செலவழித்து விளம்பரங்கள் இதுவரை வழங்கியிருக்கின்ற வேட்பாளர்களின் பட்டியல். அதாவது இது ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. ஜூன் மாதமே திட்டமிட்டு விட்டார்கள் தானே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அனுரகுமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள் தாங்கள் தான் தங்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர்கள். எனவே ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் 11 வரையான விளம்பர தொகைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே 1,08,952 அமெரிக்க டாலர்கள், எங்களுக்கு டாலரில் பார்க்கும்போது சிறிய பணமாக இது இருக்கும் போது 33.23 மில்லியன் இலங்கை ரூபாய்களை செலவழித்திருக்கிறது அவரது அமைப்பு. சஜித் பிரேமதாசவுக்கான விளம்பரங்கள் 1,06,604 டாலர்கள். இது டாலர்களில். ரூபாய்களில் பார்த்தால் அவரும் ரணில் விக்ரமசிங்கவும் கிட்டத்தட்ட 32.51 மில்லியன் அவருக்காக செலவழிக்கப்படுகிறது. 3ஆம் இடத்திலே நாங்களாம் யோசிப்போம் அனுரகுமார் திசாநாயக்க. 3ஆம் இடத்திலே விஜயதாச ராஜபக்ச இருக்கின்றார். அவர் செலவழித்திருக்கின்ற தொகை 28,131 அமெரிக்க டாலர்கள். அதாவது நாங்கள் ரூபாயிலே மாற்றி பார்த்தால் 8.579 மில்லியன் இலங்கை ரூபாய்கள். மில்லியன். அனுரகுமார் திசாநாயக்க 23,419 டாலர்கள் செலவழித்திருக்கின்றார் அவருடைய கட்சி சார்பாக, இல்லாவிட்டால் அவருடைய தொண்டர்கள் சார்பாக. இதில் 7.142 மில்லியன் இலங்கை ரூபாய்கள். அதுக்கு பிறகு ஜனக ரத்நாயக்க, டிலிட் ஜாவீர, நாமல் ராஜபக்ச மிக குறைவு. தனக்கு கிடைக்க போன்ற வாக்குகளுக்கு மட்டும் செலவழித்தால் போதும் என்று யோசித்திருக்கின்றார் போல தெரிகிறது. கடைசி நேரத்தில் அள்ளி வீசுகிறாரோ தெரியவில்லை. 2,181 டாலர்கள் மட்டுமே அவரால் செலவழிக்கப்படுகின்றன. இலங்கை ரூபாயை பொறுத்தவரையில் 6,65,000. அவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்ற நிதியோடு வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் சின்ன தொகை என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் தாராளமாக கூட்டங்களை கொண்டு வருவதற்கு, மேடைகளை அமைப்பதற்கு, இன்னும் பல்வேறு செலவுகளுக்கு எக்கச்சக்க தொகை. ஒரு சின்ன உதாரணம் ஒரு கேள்விப்பட்டேன். மட்டக்களப்பில் இடம்பெறுகின்ற ஒரு கூட்டம், இல்லாவிட்டால் மட்டக்களப்பில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்துக்கு மக்களை கொண்டு வருவதற்கு தனியாக 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. அதாவது அவர்களுக்கான பான செலவுகள், அவர்களுக்கான பிரியாணி செலவுகள், பாசல் செலவுகள், அவர்களை கொண்டு வருவதற்கான வீதி ஒழுங்கு, வாகன ஒழுங்கு போன்ற அனைத்துக்கும் சேர்த்து 60 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டாக கொடுக்கப்படுகிறது. ஒரு கூட்டத்துக்கு இவ்வாறு சொன்னால் இடம்பெறுகின்ற அத்தனை கூட்டங்களுக்கும், ஒரு நாளில் இந்த வேட்பாளர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டங்கள் அத்தனைக்கும் மக்களை கொண்டு வருவதற்கான தொகையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முன்பெல்லாம் இந்த கலாச்சாரம் பெரிய அளவில் இருந்ததாக இல்லை. அவர்கள் வந்தால் தண்ணீர் பந்தல் ஒன்று, உணவு கொடுப்பார்கள், அவர்கள் திரும்பி செல்வதற்கான வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து வருவார்கள். இப்போது சகல விதமான வசதிகள், ஆண்கள் பெண்கள் என்று பேதமை இல்லாமல் அவர்களுக்கு உணவு, அதுபோல பானம், அவர்கள் வந்து செல்லக்கூடிய வசதி, இது தவிர தனியாக கையில வைக்கின்ற தொகை என்று எக்கச்சக்கமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. கட்சி பேதம் இல்லாமல் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார் பொது வேட்பாளரான அரியநேத்திரன். அரியநேத்திரன் தனக்கு பிரதி போலீஸ் மாதிபரினால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒன்றை அவர் சொல்லியிருந்தார். தன் மீது தாக்குதல் அச்சுறுத்தல் ஒன்று இருப்பதாக. ஆனால் அவர் 2 பேரை குற்றம் சுமத்தியிருக்கிறார். இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அரியநேத்திரன் குறிப்பிட்ட அந்த விடயங்களை இப்போது நீங்கள் காணொலி மூலமாக பார்க்கிறார். இன்னும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் இந்த பிரச்சார பணிகள் முற்றுகைக்கு வர இருக்கின்றது. அந்த நேரத்தில் இப்பொழுது பல்வேறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பல அறிக்கைகளிலே இப்பொழுது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பொது வேட்பாளராகிய என்னை ஆதரிப்பதற்காக மிகவும் திடசங்கற்பம் பூண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இப்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு அறிக்கை என்று கூறுவதை விட அந்த தகவல் எனக்கும் பிரதி போலீஸ் அதிபர் தபாலிலே அனுப்பியிருக்கின்றார். அதிலே குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த 39 ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விட எனக்கு ஏன் இந்த அச்சுறுத்தல்கள் வர வேண்டும் என்று நானே அவர் சிந்திக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பெயரையும் சாணக்கியன் அவர்களின் பெயரையும், இருவரின் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் அதிருப்தியாக இருப்பதன் காரணமாக என்னை அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது.
உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற போது இவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் விளக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களின் பெயரை இதிலே குறிப்பிட்டு அந்த கடிதத்திலே பிரதி பொலிஸ் மா அதிபர் குறிப்பிட்டதன் காரணமாக அதை நான் அந்த இருவரின் பெயரை நான் குறிப்பிடுகின்றேன். அந்த கடிதத்திலே அவர் அவ்வாறு தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் எனது பாதுகாப்பு என்பது மக்கள் தான் எனது பாதுகாப்பு. மக்களுக்காகத்தான் நான் தேர்தலிலே இந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நான் அவதானமாக இருக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் அவதானமாகத்தான் நாங்கள் அதை செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மக்கள் ஒன்றை உணர வேண்டும். இந்த தேர்தலிலே என்றுமில்லாத விதமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற விடயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பல்வேறு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகள், அவமதிக்கின்ற நடவடிக்கைகள், சமூக ஊடகங்களிலே மிகவும் மோசமாக எனது பெயரை சித்தரிக்கின்ற விடயங்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகின்ற போது எனது சுவரொட்டிகளின் மேல் சயித் பிரேமதாசாவின் சுவரொட்டிகளை ஒட்டுகின்றவர்களும் ரணில் விக்ரமசிங்காவின் சுவரொட்டிகளை எமது தமிழர்களே எனக்கு எதிராக சுவரொட்டி ஒட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலைமையில் தான் இப்பொழுது பொலிஸ் மா அதிபரின் அந்த புலனாய்வு தகவலின்படி கூட எனக்கு தமிழ் மக்களால், அதாவது தமிழ் கட்சிகளால் அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டு கடிதத்திலே எழுதியிருக்கின்றார்கள். இவர்களை கருத்து கணிப்புகள் பல இடங்களில் பல்வேறு சமூக வலைத்தளங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. சில அங்கீகரிக்கப்பட்ட கருத்து கணிப்புகளும் இருக்கின்றன, சில நம்ப முடியாத கருத்து கணிப்புகளும் கட்சிகள் சார்பாக வெளியிடப்பட்டு வருவதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளத்தில் இப்பொழுது அதிக அக்கறை கொடுத்து இல்லாவற்றில் அதிக கவன ஈர்ப்பை ஏற்படுத்த விதத்தில் பகிரப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து கணிப்பு இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது. இந்த கருத்து கணிப்பை எந்த நிறுவனம் நடத்தி இருக்கிறது என்று சொல்லி தேடி பார்த்தால் இது பிரிக் ஹவுஸ் டேட்டா அனலிட்டிக்கல் சென்டர் இங்கிலாந்து என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதை 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நடத்தியவர் பிரான் மர்ஃபி என்று சொல்கின்ற ஒருவர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. உடனடியாக பல பேரும் இதை ஆராயமனை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 47 லட்சம் வாக்குகளை பெறுகிறார் என்றும், அனுரகுமார் திசாநாயக்க 45.9 லட்சம் வாக்குகளை பெறுகின்றார் என்றும், சஜித் பிரேமதாச 3ஆம் இடத்தில் 34.3 லட்சம் வாக்குகளை பெறுகின்றார் என்றும், மற்றவர்களுக்கு 1.12 மில்லியன், அதாவது 11 லட்சத்துக்கும் சற்று அதிகமான வாக்குகள் கிடைக்கின்றன என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஒரு கணக்கெடு. மொத்தமாக இதன் அடிப்படையில் தெரிவிக்கின்ற இந்த தெரிவுகளின் அடிப்படையில் இது ஒரு சாம்பிளாக இல்லாவிட்டால் ஒரு கருத்து கணிப்பாக எடுக்கப்பட்ட விடயமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இதில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் பார்த்தால் வடக்கு, கிழக்கு, அதுபோல வடமத்திய மாகாணமான அனுராதபுரம், புலனர்வு அடங்கியிருக்கின்ற மாகாணம் ஆகியவற்றிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மலையகத்தின் ஒரு சில இடங்களிலும் பதுளையிலும் நுவரெலியாவிலும் அவர் வெற்றி பெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. அனுரகுமார் திசாநாயக்க ஏனைய பெரும்பாலான இடங்களில் அவரது வாக்குகள் அவருக்கு அதிகமாக கிடைக்கின்றன, மேல் மாகாணம் உட்பட. அதுபோல சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரையில் திகாமடுள்ள அம்பாறை மாவட்டமும் புத்தளம் மாவட்டமும் முஸ்லிம் மக்கள் அதிகமாக சரிந்து வாழ்கின்ற இடங்களில் அவருக்கான அதிகமான வாக்குகள் கிடைப்பதாக இது ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்படுகிறது. நீங்கள் கூகுள் மூலமாக தேடி பார்த்தால் இந்த பிரிக் ஹவுஸ் டேட்டா அனலிட்டிக்கல் சென்டர் இங்கிலாந்தில் எங்கேயாவது இருக்கிறதா, இல்லாவிட்டால் உலகத்தில் வேறு ஏதாவது நாடு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எனவே இப்படியான கருத்து கணிப்புகள் வரும்போது அது ஒரு மாய திரையாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்த விரும்புகின்ற ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுகின்ற சில விடயங்களும் அவ்வாறான எல்லாவற்றுக்கும் ஃபேக்ட் செக் ஒரு விடயத்தை பாருங்கள். சரியாக சொல்லப்படுகின்றனவா, இந்த விடயங்களுக்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இல்லாத ஒரு விடயங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏதாவது ஒரு ஆதாரமாவது இருக்க வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது அவசியம். இந்த காலம் சமூக வலைத்தள காலம், அது நிச்சயமாக ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டிய காலம். எனவே அவற்றை அவதானித்துக் கொண்டிருங்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லி வருகின்ற ஒரு சில விடயங்களும் இப்படி ஆதாரபூர்வமற்றவை, இது மிரட்டுவதாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், மக்களை திசை திருப்ப பயன்படுத்துகின்ற விடயங்கள், இவர் இவ்வாறு பொய்களை சொல்கின்றார் என்று சொல்லி மனோ கணேசன் கடுமையாக சாடி இருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேடைக்கு மேடை சொல்லி வருகின்ற ஒரு விடயம் தான் இந்த IMF என்று சொல்லப்படுகிற சர்வதேச நாணய நிதியம் சஜித் பிரேமதாச இல்லாவிட்டால் அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கான ஆதரவு கிடைக்காது என்று சொல்லி வருகின்றார். இதற்கு கடுமையான எதிர்ப்பை மனோ கணேசன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதை பற்றி சொல்வதற்கு இவர் யார்? தனியே இவருக்கு மட்டும், அதாவது IMF என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டும் சொந்தமானதா என்று தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க சொல்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அதை சரியான முறையில் அந்த ஆதரவை எடுத்துக்கொள்ள முடியாது, அவர்களது சலுகைகளை வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான போதிய அறிவும் இல்லை என்றும் கடுமையாக சாடியிருந்தார். அனுரகுமார் திசாநாயக்கவின் மீது பல பேரும் சுமத்துகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, அவர் ஆங்கில அறிவில்லை, வெளிநாட்டு தூதுவர்களோடு அவரால் உரையாட முடியாது,
வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று. ஆனால் அதற்கேற்ற அவருக்கான பிரதிநிதிகள் குழு ஒன்று, அவருக்கேற்ற ஒரு முக்கியமான செயற்குழு ஒன்று இருந்தால் அதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய விடயம். அனுரகுமார் திசாநாயக்க இன்னும் 2 விடயங்களை நேற்றைய நாளில் இடம்பெற்ற அந்த சிரச தொலைக்காட்சியின் பேட்டியிலே அவர் 2 விடயங்களை சொல்லுகிறார். ஒன்று, அதானி குழுமத்துடனான கூட்டு ஒப்பந்தங்கள், அதானி குழுமத்துக்கு தாரை வார்க்கின்ற சில முயற்சிகள் முழுக்க தடுத்து நிறுத்தப்படும். இரண்டாவது, தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதன் அடிப்படையில் 4 அமைச்சரவை அமைச்சர்களோடு சேர்த்து தன்னுடைய ஆட்சியிற்கு தேவையில்லாத செலவுகள் முழுக்க குறைக்கப்படுவது. ஆனால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதை பற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தெரிவித்திருக்கின்றார், அனுரகுமார் திசாநாயக்கவும் தெரிவித்திருக்கின்றார். இதை பற்றி கடுமையான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் புத்திஜீவிகள் பக்கம் இருந்து கிளம்பி இருக்கின்றன. நாடாளுமன்றம் கலைப்பது என்பது மிக ஆபத்தான விடயம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில வேளைகள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட இந்த நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என்ற வெளியே பேச்சு வரும்போது இது ஜனநாயக விரோதமான செயல், நாட்டை ஸ்தம்பித நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது முக்கியமானது. குறிப்பாக இப்போது இருக்கின்ற நிலையில் இதே நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்படும் போது மட்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது அவசியம். இப்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் யாராக இருந்தாலும் அவர் நாட்டை கொண்டு செல்ல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற அமைச்சரவையும் கட்டாயம் அவசியமானவை என்று பல பேரால் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட இந்த விடயங்கள் குறித்து, குறிப்பாக வரிசைகள் உருவாகும், தான் இல்லாமல் போனால் இந்த வரிசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகும், இப்படியான விடயங்களை பற்றி சொல்லும் போதுதான் மனோ கணேசன் இந்த சர்வதேச நாணய நிதியம் பற்றி இங்கே சொல்லும் போது, குறிப்பாக இது சஜித் பிரேமதாசவுக்கு சர்வதேச நாணய நிதியம் எந்த விதமான உதவிகளையும் செய்யாது என்று சொல்வது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. அவர் தன்னை எக்கோன் சக்கரவர்த்தி, அதாவது பொருளாதாரத்தின் சக்கரவர்த்தி என்று நினைத்துக் கொண்டு செயற்படுகிறார். குறிப்பாக இப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாச, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் குழுமமானது, அவரோடு இருக்கின்ற சஜித் பிரேமதாசவுக்கு பின்னால் இருக்கின்ற குழுவானது சர்வதேச நாணய நிதியத்தோடு சேர்ந்து பணியாற்ற அதிகூடிய தகமை வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அதை தாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், மக்கள் இதை நம்பி ஏமாற வேண்டாம் என்று தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேடையிலே மேடையேறியிருந்தார். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விசேடமாக யாழ்ப்பாண நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக 6 நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்திலே முதல் தடவையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மேடையேறியிருக்கிறது. கடந்த 1ஆம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே 2024 ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது. அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. அப்படி இருக்க மற்றவர்கள் எல்லாம், உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு 5 தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். இறுதியிலே
இலங்கை தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதை செய்தவுடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் வேகமானதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பரப்புரை இங்கே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வேளையில் இதுதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற இறுதி மேடை பிரசார நிகழ்ச்சியா. இந்த நிகழ்விலே ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி அங்கத்துவம் வைக்கின்ற தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரும் வருகை தந்திருந்தார். மனோ கணேசன், ரிஷாத் பதியுதீன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து சுமந்திரனோடு தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவரான CVK சிவஞானம் உட்பட சில பெருமோர்களும் வருகை தந்திருந்தார். சுமந்திரனின் உரையும் இடம்பெற்றது. சுமந்திரனின் உரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே சஜித் பிரேமதாஸ் அங்கே வருகை தந்திருந்தார். அந்த வேளையில் தான் சுமந்திரம் என்ற ஒரு கையேடு ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. சுமந்திரன் இங்கே உரையாற்றும் போது தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற இந்த முடிவு மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் எவ்வாறு இந்த தமிழ் கொள்கையை சிதறடிக்கிறது போன்ற பல்வேறு விடயங்களில் காலத்தின் தேவை உணர்ந்து சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். பிரதான தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்று முழுதாக உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியிலே 75 வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையாய் இருக்கிற மக்களுக்கு இந்த வேளையிலே இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைகூவல் என்னவென்றால் அவரை ஆதரியுங்கள். நாங்கள் இது இதேச்சேரியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. நிதானித்து சிந்தித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நண்பர் மனோ கணேசன் சொன்னதை போல, ஏற்கனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல, ஏற்கனவே நண்பர் ரிஷாத் பதியுதீன் சொன்னதை போல தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிகளாக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு. இலங்கையிலேயும் நாங்களும் சமபிரஜைகள் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் இணைத்துக் கொண்டு எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வரவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது. அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது. ஆகையினாலே இன்றைக்கு வேறெவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். இந்த சுமந்திரம் என்ற கையேட்டில் சில புத்திஜீவிகள், விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் ஆகியோர் என்ன காரணத்தால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இந்த இடத்திலே ஆதரவு தெரிவிக்கப்பட வேண்டும், பொது வேட்பாளர் என்ற விடயம் எவ்வளவு ஆபத்தானது என்று பல்வேறு விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக ஒரு கையேடு ஒன்று இங்கே வெளியிடப்பட்டது. இதிலே கம்பபாரதி அண்மையில் பொது வேட்பாளருக்கு எழுதிய கடிதம் சுடுசரம், அதுபோல கொழும்பு பல்கலை சட்டப்பீட பேராசிரியர் சர்வேஸ்வரன் வழங்கியிருக்கின்ற விளக்கம், தமிழ் பொது வேட்பாளரினால் தமிழ் கட்சிகளுக்கு இடையே பிளவுகள் தான் அதிகரிக்கும் என்று அவர் இங்கே குறிப்பிட்ட விடயம், ஜனாதிபதி தேர்தல் அன்றும் என்றும் என்று கலாநிதி சி பத்மநாதன் வாழ்நாள் தகமைக்குரிய பேராசிரியர் எழுதிய மிக நீண்ட கட்டுரை, ஆய்வு கட்டுரை ஒன்று. இது மட்டுமல்லாமல் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆரம்ப கால உறுப்பினர் ராகவன் அவர்கள் எழுதியிருக்கின்ற மிக முக்கியமான கட்டுரை, அதாவது தமிழ் பொது வேட்பாளரும் அரசியல் தற்கொலையும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அந்த விடயமாகின மிக முக்கியமான விடயங்களாக இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இடத்திலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் மிக முக்கியமான ஒன்றாக அன்னை காலத்தில் நோக்கப்படுகிறது. பலருக்கும் நேற்றைய நாள் நான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி பலரும் என்னிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த இடத்திலே தமிழ் மக்களின் ஒன்றுபட்ட எதிர்ப்பு, புலிகளுக்கு பிறகும் இந்த எதிர்ப்பானது இங்கே இருக்கிறது என்று காண்பிப்பதற்காகவாவது ஒன்றுபட்ட மக்கள் வாக்களிப்பது அவசியமானதல்லவா என்ற கேள்வியை பல பேர் எழுப்பியிருந்தார்கள். இந்த இடத்துல நான் குறிப்பிட்ட விடயம், மக்களால் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமும் என்னுடைய தனிப்பட்ட கேள்வியும் உங்கள் மத்தியிலிருந்து வந்த ஒரு சில கேள்விகளை சேர்த்து தான் கொண்டு வந்திருந்தேன்.
இந்த இடத்துல ஒன்றுபட்டு தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்று ஒருவர் நிறுத்தப்படும் போது, தமிழ் தேசிய கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து ஒருவரை நிறுத்தப்படும் போது அந்த வலிமை மிக முக்கியமானது. அது தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த வலிமையாக இருக்கும். இங்கே ஒன்றுபட்டு சேர்த்தவர்கள் யார் யார்? தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற மிக பிரதானமான 2 கட்சிகள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலிருந்து விலகி இருக்கின்றன. தமிழரசு கட்சியின் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் பெரும்பான்மையானோர் கட்சியாக விலகி இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்கிறது. அது சரியா இல்லையா என்பது கூட அவர்கள் சார்ந்தோர், அதுபோல அவர்கள் சார்ந்த ஆதரவாளர்கள் பல பேரும் இம்முறை சங்கு சின்னத்துக்கும் சஜித்துக்கும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அனுரகுமார் திசாநாயக்க பக்கம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அப்படி இருக்கும்போது ஒரு பலவீனமான தேர்தலில் அநேகர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பல பேர் ஒன்றாக சேர்ந்துதான், உதிரி கட்சிகளாக ஒன்றாக சேர்ந்துதான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தார்கள். தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் ஒரு அடையாளம் மட்டுமே. அந்த சங்கு சின்னம் என்பதுதான் ஒரு அடையாளம். அவரது முகத்துக்காக வாக்களிக்க வேண்டாம், கொள்கைக்காக வாக்களிங்கள் என்று பல பேர் சொன்ன போதிலும் அவரும் தோற்று போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவரை நிறுத்தி வைத்திருக்கின்ற இல்லாவற்றில் அவர் சார்பாக ஆதரவு தெரிவித்த பல பேரும் மக்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்கு குறைந்தவர்கள். ஒரு சில வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர கட்சியாக பார்க்கும் போதும் தனித்தனி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பார்க்கும் போதும் அவர்களுக்கு இருக்கின்ற மக்கள் செல்வாக்கு மிக குறைவு. எனவே சேர்க்கப்படுகின்ற வாக்குகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும்போது தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை இனம் ஒன்று இருப்பதாகவோ இல்லாவிட்டால் இந்த கொள்கை தோல்வியடைந்ததாகவோ தான் இங்கே கருதப்படும். அந்த இடத்தை தான் நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்றைய நாளில் வழங்கிய ஒரு காணொலி பேட்டி ஒன்றிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லுகின்றார். அவர் சொல்கின்றார், தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான தீர்வு வரும் வரை ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் ஒரு பொது வேட்பாளர் தமிழர் சார்பாக நிறுத்தப்படுவார் என்று அவர் குறிப்பிடுகிறார். கடந்த முறை ஆனால் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியில் இருந்த வேளையில் தான் தமிழரசு கட்சி ஒரு முடிவு ஒன்று எடுத்து சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியது 2019 ஆண்டு தேர்தல். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலும் அதுபோல தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய பல பேர் மீதும் பல்வேறு சந்தேகங்களுடான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் ஒரு சிலர் தமிழ் பொது வேட்பாளர் இறுதி நேரத்தில் விலகி கொண்டு இந்த தேர்தலில் மாற்றம் ஒன்றை கொண்டு வருவார் என்று பல பேர் சொல்கின்றார்கள். அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. காரணம் இருப்பது இந்த பிரசாரங்களுக்கு இருப்பது இந்த 3 நாட்கள் மட்டுமே. இப்படியான சூழ்நிலையில் தான் ஸ்ரீதரன் ஒரு விடயத்தை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கட்சி எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். தமிழரசு கட்சி ஒரு கட்சியாக ஒன்றுபட்டு இந்த முடிவை கொண்டு வந்திருந்தாலும் அங்கே சில பிளவுகள் பல்வேறு இடங்களில் தென்படுவது உண்மைதான். இந்த பிளவுகள் இந்த ஜனாதிபதி தேர்தலோடு கடக்குமா, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இன்னும் பெரிதாக பல்லடிக்க போகிறதா என்பதுதான் பல பேர் இப்பொழுது பார்த்திருக்கின்ற ஒரு விடயம். இது தமிழ் தேசிய கொள்கைகளுக்கும் இப்போது பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொன்னது போல தமிழ் கட்சிகளுக்கு இடையே நீண்டகால பிளவு ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இருக்குமா என்பதுதான் முக்கியமானது. இம்முறை நிறுத்தப்பட்டிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் இல்லாவிட்டால் அந்த கொள்கைக்காக கிடைக்க போன வாக்குகள் எக்கச்சக்கமாக இருக்கும் வேளையில் அது சில வேளைகளில் மக்கள் மூலமாக ஒரு அபிலாஷையை சொல்லும். அந்த அபிலாஷையை நாங்கள் அவதானிக்க வேண்டியது அவசியம். ஆனால் வாக்கு கேட்போர் அதுபோல வாக்கெட சொல்வோர் மிக தெளிவாக இந்த தேர்தலில் வாக்கெடுகின்ற நடைமுறைகளை குறிப்பிட வேண்டும் என்பதுதான் நான் இங்கே குறிப்பிடுகிற விடயம். புள்ளடி என்றால் ஒருவருக்கு மட்டும். 2-3 பேருக்கு உங்கள் விருப்ப வாக்கு தெரிவை வழங்குகிறீர்கள், அதிகபட்சம் 3 பேருக்கு தான் வழங்கலாம். 1, 2, 3 என இலக்கங்கள் பாவிக்க வேண்டும். புள்ளடியும் இலக்கமும் சேர்த்து பாவிக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுங்கள். இதேவேளை இன்றைய நாள் இந்த செப்டம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி என்ற இந்த நாள் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களால் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள், யாராலும் மறக்க முடியாத ஒரு நாள். தியாக தெய்வம் திலீவன் தன்னை இந்த விடுதலைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆகுதியாக்கிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தின் ஆரம்ப நாள் 1987ஆம் ஆண்டு. இன்றைக்கு 37 ஆண்டுகளுக்கு முதல் இந்திய அரசாங்கத்திடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்த அந்த நாளை இந்த நாளில் மக்கள் நினைவு கூர்ந்திருந்தார்கள். நல்லூரில் அமைந்துள்ள தியாக தெய்வம் திலீவனின் நினைவேந்தல் இடத்திலே இந்த நாளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. திலீவன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நேரமான காலை 9:45க்கு இந்த நாளில் நினைவேந்தல் ஆரம்பித்திருந்தது. மாவீரர் ரோஷானின் தாயார் பொதுச்சுடர் ஏற்றியிருந்தார். அதைத் தொடர்ந்து திலீவனின் உருவப்படத்துக்கு முன்னாள் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கே பலரும் உணர்வுபூர்வமாக இந்த நினைவேந்தலை அனுஷ்டித்திருந்தார்கள். அந்த 5 அம்ச கோரிக்கைகள் என்ன? இந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பேசுகிறோம், தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறோம், 13ஆம் சட்ட திருத்தம் பற்றி பேசுகிறோம், எங்களது மக்களது விடுதலை பற்றிய விடயங்களை பற்றி பேசுகிறோம், எங்களுக்கு இடையில் தர்க்கிக்கிறோம். தமிழ் வேட்பாளர்கள் அதுபோல தமிழ் வாக்காளர்கள் ஆகியோர் மத்தியில் கூட இன்னமும் குழப்பம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 5 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஒன்று, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். 2வது, சிறைகளும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். 3வது, அவசரகால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். 4வது, ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும். 5வது,
தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த 5 கோரிக்கைகளில் எது எது இன்று வரை நடந்திருக்கிறது? இன்றைக்கு 37 ஆண்டுகளுக்கு முதல் அப்போது இலங்கை விடயங்களில் தலையிட்டிருந்த இந்திய அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட இந்த கோரிக்கைக்கு இன்று வரை சர்வதேச ரீதியாகவோ இலங்கை அரசாங்கத்திடம் இருந்தோ ஏதாவது பதில்கள் கிடைத்தனவா என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு 12 நாட்கள் நீராகாரம் கூட இல்லாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அந்த தியாக செம்மலை நாங்கள் நினைவேந்திக் கொள்வோம். தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வேட்பாளர்களுக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை, இல்லாவிட்டால் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுறுத்தல், எவரேனும் ஒரு வேட்பாளர் பிற வேட்பாளரை ஊக்குவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை சமர்ப்பித்திருப்பது தமது வெற்றிக்காக என்பது தேர்தல் ஆணைக்குழுவின் நம்பிக்கையாகும். ஆயினும் தற்போது சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் பிற வேட்பாளர்களுக்காக அல்லது அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தங்களது பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதோடு தேர்தல் ஆணைக்குழுவும் அந்த நிலைமை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளது என்று இந்த அறிவித்தல் தெரிவிக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகள் முற்றிலும் தேர்தல் சட்டத்துக்கு முரணானவை. அவ்வாறான சட்ட ரீதியற்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் வேண்டிக் கொள்கிறது. அவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல்களுக்கு மாற்றமாக சட்ட ரீதியற்ற முறைமையில் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடும் இடத்து ஏற்புடைய 2 தரப்பினர்களுக்கும், அதாவது ஊக்குவிப்பும் வேட்பாளருக்கும் ஊக்குவிப்புக்கு ஆளாகும் வேட்பாளருக்கும் எதிராக தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மேலும் அறிய தருகிறோம் என்று குறிப்பிடுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு. எனவே சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அனைத்து வேட்பாளர்களதும் ஒத்துழைப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணைக்குழுவின் இந்த ஊடக அறிக்கை. இதேவேளை தேர்தல் வன்முறைகள் தொடர்பான பல்வேறு பதிவுகளும் தொடர்ச்சியாக கிடைக்கின்றன. இந்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் நாளாந்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இப்பொழுது 184 என்று சொல்லி ஒரு நாள், அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. இதுவரைக்கும் 4215 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. கடந்த ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து இன்று வரை, அதாவது 14ஆம் தேதி வரை இந்த முறைப்பாடுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன. எனவே இவற்றின் எண்ணிக்கை அதிகம்தான். ஆனால் வழமையாக கிடைக்கின்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கையோடு பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் குறைவு என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதேவேளை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அமெரிக்க சுற்றுலா பயணிகளுக்கு சில பயண எச்சரிக்கை விடயங்களை கொடுத்திருக்கிறது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அமெரிக்க நாட்டு மக்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்த பயண ஆலோசனையில் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வர விரும்புகின்ற பயணிகள் கூடுமானவரை தவிர்த்துக் கொள்ளுமாறு சொல்லப்படுகின்ற வேளையில் நாட்டில் மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர்கள் இந்த ஆலோசனையை வழங்கியிருக்கின்றனர். இதேவேளையில் கள்ள வாக்கு அளிப்பவர்களுக்கு இம்முறை கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. யாராவது சட்டவிரோதமாக இன்னொருவரது வாக்கை அடிக்க முயன்றால் இல்லாவிட்டால் அடித்தால் 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இப்பொழுது உறுதியான அறிவித்தலாக வெளியாகி இருக்கின்றது. இன்னொரு செய்தி, புலமை பரிசில் பரீட்சை இன்றைய நாளில் அமைதியான முறையில் இடம்பெற்றது. இந்த புலமை பரிசில் பரீட்சை எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் இன்றைய நாளில் நடைபெற்று முடிந்திருப்பதாகவும் தோற்றிய மாணவர்கள் அத்தனை பேரும் மிக குறிப்பிட்ட நேரத்துக்கு அனைவரும் வருகை தந்து பரீட்சையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க பெற்றோரும் மாணவர்களும் ஆசிரியர்களும் உதவியதாக இன்றைய நாளில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கிறார். இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் 40 நாட்களில் பெறுபவர்கள் வெளியாகும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இம்முறை இடம்பெற்ற இந்த பரீட்சைகளில் 3,23,879 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். 40 நாட்களில் முடிவுகள் வருவது என்பது சொல்வது உண்மையில் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக கிடைக்கின்ற முடிவுகளாக இருக்கிறது. அதுபோல தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு சில நாட்களில் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை முடிவுகளும் வெளியாகும் என்று கருதப்படுகிறது. அவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்.